அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமிக்கில் ராமானுஜம் டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி 7th ஃபுல் டெஸ்ட் நடக்குதுங்க. இந்த 7th ஃபுல் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் கீயை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப டஃப் அப்படின்னு நினைக்காதீங்க. 80% கிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தாந்து வச்சிருக்கேன். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர்ஸ் 2011 to 19 ஒரு பிடிஎஃப் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? சரி, முதல் கேள்வி. கோள வடிவில் உள்ள பலூன் கனளவு வி, வால்யூம் வந்து வி அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்புற பரப்பு வந்து எஸ், சர்ஃபேஸ் ஏரியா வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க உடையது. பலூனை கோள வடிவம் மாறாமல் 8 வால்யூம் கனளவுக்கு ஊதினால், இப்போ நார்மலாக 1 மடங்கு இருக்குது வால்யூமு, அது 8 மடங்காக மாறுது. புரியுதுங்க? நார்மலாக 1 மடங்குறது 8 மடங்காக மாறுது. அப்போ வால்யூம் அப்படின்னால என்ன அர்த்தம்? 1:8ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நல்லா கவனிங்க. கோளோட இப்போ இதில் ரேடியஸ் கேட்டாங்கன்னா இது கியூப் எடுக்கணும் இல்லையா, 1:2 அப்படின்னு சொல்கிறோம். இதே சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் பண்ணுவோம். 1:4 அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க இங்கே பாருங்கள். புது வடிவில் வெளிப்புற பரப்பளவு என்ன அப்படின்னா 4 தானே இருக்குது. அப்போ 4s எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. எப்பவுமே வால்யூமில் கொடுத்து ரேடியஸில் கேட்டால் கியூப் விட்டு எடுக்கணும். ரேடியஸை கொடுத்துட்டு ஏரியான்னு எந்த ஏரியானாலும் கேட்டாலும் ஸ்கொயர் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 1 மடங்கு 4 மடங்காக மாறுது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்க. ஒரு சதுரமும் ஒரு சமபக்க முக்கோணமும் ஒரே சுற்றளவு கொண்டவை. நல்லா கவனிக்கணும். ஒரு சதுரமும் ஒரு சமபக்க முக்கோணமும் ஒரே சுற்றளவை கொண்டவை. ஓகேவா? இப்போ சதுரத்துடைய மூலைவிட்டம் கொடுத்துட்டு சமபக்க முக்கோணத்துடைய பரப்பு என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல சதுரத்துடைய மூலத்தை வச்சுட்டு சதுரத்துடைய பக்கம் கண்டுபிடிக்கணும். பக்கத்தை வச்சுக்கிட்டு சுற்றளவுக்கு போட்டுக்கணும். சுற்றளவு கண்டுபிடிச்சி தான் இதுக்கு சுற்றளவு ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறம் இதுலேருந்து பக்கம் கண்டுபிடிச்சி பரப்பு போடணும். பாருங்கள், டைரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்காம எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இப்போ நமக்கு தெரியும் சதுரத்தின மூலைவிட்டம் நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா அப்படின்னா d² = 2a². சதுரத்துடைய மூலைவிட்டம் இதுதானே, d² = 2a². அப்போது நல்லா கவனிங்க. 2a² = d இங்கே இருக்குதா, இதுதானே d ஸ்கொயர் பண்ணலாமா? 12 × 12 √2 பண்ணால் வெறும் 2 மட்டும் தான் வரும். புரியுது? அங்கே என்னென்ன மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். 2a² = 12 × 12 2. ஏன்னா இதை மொத்தத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணும்போது 12 2 வாட்டி வந்துடும். ரூட்டுக்கு ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ a² = 12 × 12. அப்போ ஏவோட வேல்யூ எவ்வளோ? 12. சரி, ஏவோட வேல்யூ 12னா சதுரத்துடைய சுற்றளவு என்ன? 4a. அதுதானே? அப்போ 4 × 12. அப்போ 4 என்ன 4 × 4 48. 48. அதுதான் முக்கோணத்துடைய சுற்றளவுக்கு சமம். முக்கோணத்துடைய சுற்றளவு என்ன? 3a = 48. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 16 × 48. அப்போ முக்கோணத்துடைய பக்கம் கண்டுபிடிச்சிங்க 16ன்னு சொல்லிட்டு. பாருங்கள், சதுரத்துடைய பக்கத்து வந்து 12னா முக்கோணத்துடைய பக்கம் 16. புரியுதா? ரெண்டுத்துடைய சுற்றளவுகள் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? அப்போது இங்கே பாருங்கள், 4 12 48, 16 3 48. அப்போது இது ரெண்டுமே 4 மடங்கு, இது 3 மடங்கு இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது சமபக்க முக்கோணத்துடைய பரப்பு ஃபார்முலா என்னென்னா ஏரியா = √3/4a². அப்போ 16 × 16. 1 நாள் 4, 4 நாள் 16, 16 நாள் 64. 64 √3 அப்படின்னு கிடைக்கும். எங்கே இருக்குது 64 √3? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள். ரேஷியோவில் இதன் விகிதம் என்ன? இது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது இருக்கும். இது மாதிரி கேள்வி கேட்டால் நான் என்ன போடணும்னு நம்ம சேனலில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். முதல்ல இந்த மிட் வேல்யூ எடுத்துக்கணும். எது? 3. இதுக்கு மிட் வேல்யூ எவ்வளோ? 2. அடுத்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது -5. இந்த லாஸ்ட்டில் 7. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது 2. இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது -3. இந்த லாஸ்ட்டில் போடுங்க 3 2. அவ்வளோதாங்க. இப்போ நான் எப்படி ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். சில பேர் ஆன்சர் வச்சுமே சப்ஸ்டியூட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. ரேஷியோ என்னன்றது கொஞ்சம் நல்லா கவனிங்க. எப்படி போகிறோன்னு பாருங்கள். 3 ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல 3 21, ஃபார்முலா -, I2 10, -10 + 10. இங்கே ஒரு ஃபார்முலா மைனஸ் போடணும். ஓகேவா?
இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் என்ன வரும்? -10 +10 கூட்டுங்க 31. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 5 ஃபார்முலா மைனஸு 2 7 14 1. அடுத்து 2 2 4 ஃபார்முலா மைனஸு -3 3 9 +9 9 4 13. அப்போ ரேஷியோ என்னென்னா 31:1:13. எங்கே இருக்குது பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுக்குங்க. புக்கு கேள்வி மட்டும் படிக்கிறது பிரயோஜனம் கிடையாதுங்க. புக்கை தாண்டி ப்ரீவியஸ் கொஷின்ஸை நம்ம தரவை முடிச்சு வச்சுக்கணும், ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கேள்வி தான். 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் ஒரு வேலையை 10 நாட்கள் முடிப்பார்கள். அதே வேலையை 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்கள் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் தனியாக எத்தனை நாள் முடிப்பாங்க, ஒரு சிறுவன் எத்தனை நாள் முடிப்பாங்க? இதை நான் ஷார்ட்டாக போட்டோமா? இங்கே பாருங்கள், ஆண் எடுத்துக்கிட்டேன், சிறுவன். இப்போ டேஸ் தானே, இந்த 8 எத்தும்போது இந்த 10 கூட பெருக்குங்க, 8 10 80. இந்த 12 எத்தும்போது 10 கூட பெருங்க 120. புரியுதா? அடுத்து கீழே பாருங்கள், 6 ஆண்கள் இருக்கா, 6 × 14 எவ்வளோ? 14 6 5 60 4 24 84. அடுத்தது 8 × 14 எவ்வளோ? 14 8 18 80 4 8 32 112 112. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க 4. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க 8. அப்போ ஒரு நாள் 4 2 நாள் 8 ரேஷியோ எடுத்துகிட்டா 1:2. இது டேஸோட ரேஷியோ. எனர்ஜி ரேஷியோன்னு என்ன? 2:1. அவ்வளோதாங்க. இப்போ எனர்ஜி ரேஷியோ கண்டுபிடிச்சி பாருங்க. ஆண்களுக்கு 2 மடங்காகவும் சிறுவருக்கு 1 மடங்காகவும் எனர்ஜி ரேஷியோ கண்டுபிடிச்சேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கணக்கு சிம்பிளாக முடிஞ்சு போயிருக்கு. M1 D1 போட்டால் முடிஞ்சு போச்சு. 2 × 8 2 8 16. சிறுவர்களுடைய எனர்ஜி ரேஷியோ எவ்வளோ? 1 மடங்கு. 1 × 12 12. இவங்க 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 நாளில் முடிக்கிறாங்க. ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க? ஒரு ஆண் தனியாக தானே கேட்குறாங்க. ஒரு ஆணோட எனர்ஜி ரேஷியோ எவ்வளோ? 2. அப்போ 2 × 1 ஆண் எக்ஸு எவ்வளோ நாளில்? இங்கே பாருங்கள், 1 2 2 I 2 10. இது எவ்வளோ? 28 × 5 ஈக்குவல் டு எக்ஸு. I 8 40 I 2 10 140. அப்போ ஆண் எவ்வளோ? 140. இங்கே பாருங்கள், ஆண் 140னா டேஸ்னா இது எவ்வளோ? சிறுவர் எவ்வளோ? அப்படியே டபுள் ஆக்கணுமா? அப்போ சிறுவர்கள் அப்படின்னு கேட்டால் 280. எங்கே இருக்குது பாருங்கள், 140 280. இங்கே பாருங்கள், இது டேஸோட ரேஷியோ 1:2. இது எஃபிஷியன்சி. டேஸ் வேணும்னா ஆண்கள் 140ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது 140னா 2 மடங்கு 280. ஓகேவா? அப்போ 4வதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது இருக்கும், பாருங்கள். அடுத்தது இதை நிறைய பேர் தனி வட்டி கூட்டு வட்டின்னு நினச்சிப்பாங்க. இல்லை சார், இது என்னென்னா ரேஷியோ, டைரக்ட் ரேஷியோ இன்டைரக்ட் ரேஷியோ கான்செப்டில் ஒரு டைம் ஒன்று ஒர்க்கில் ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கான முதலீடு 2500 ரூபாய்க்கு 100 ரூபா வட்டி கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், இது 6 மாதத்துக்கு 2500 ரூபான்னு போட்டால் 100 ரூபா வட்டி கிடைக்குது. அதே 9 மாதத்துக்கு 3200ன்னு போட்டால் எவ்வளோ வட்டி கிடைக்கும்? இந்த வட்டின்றது கீழே ஒர்க்கு, அதை நான் கீழே போட்டேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுமா? ஓகேவா? 1 25 25 4 25 100 2 2 4 3 2 6 1 3 3 3 3 9. ஓகேவா? அடுத்து இப்போ எதெல்லாம் பெருக்கணும் பாருங்கள். இது பாருங்கள், இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடுங்க, எக்ஸ் இங்கே கொண்டு வந்துடும். 3 × 32. இந்த 2 இங்கே போய்டுமா? மேலே போயிடும், இங்கே பெருக்கலில் போய்டும். அவ்வளோதாங்க. இங்கே பெருக்குங்க. 3 2 6 3 3 9 6 6 36க்கு 6 மீதி 3 6 50. அப்படி இருங்க. இங்கே பாருங்கள், 3 இருக்குது 32 இருக்குது. 3 32. இங்கே கீழே 2 தானே இருக்குது, அந்த 2 மட்டும் தான் இங்கே மேலே போகும், அதானே? அப்போ 3 2 6. இங்கே பாருங்கள், 32 கூட 6 பெருக்குனா முடிஞ்சு போச்சு. 32 கூட 6 பெருக்கிறேன், 2 6 12க்கு 2 மீதி 1 3 6 18 19 192 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, அக்ஷய் 6% எளிய வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு 3000 கடனாக வாங்குறாரு. மேலும் அதே தொகையை 9% வருடாந்திர எளிய வட்டிக்கு 2 ஆண்டுகளுக்கு நண்பருக்கு கடனாக கொடுக்குறார். அவருக்கு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்க, ஒரே அமௌண்ட்டு ஒரே காலம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேறு. ஒருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர்கிட்ட விற்கிறோம். இங்கே 6%, இங்கே 9%.
ஓகேவா? அப்போ 6% வட்டி வாங்கி 9% வட்டி விற்கிறாருன்னா அப்போ லாபம் எவ்வளோ? 3%. அப்போ 3% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போது 3000 பி, என்னோட வேல்யூ அதே 2 தான். சதவீதம் எவ்வளோ? 3% டிவைட் 100. ஒரு 0 ஒரு 0. அப்போ 3 3 9 9 2 18 180. அப்போ 180ன்னு போட்டுறக்கூடாதுங்க. இது என்ன 2 வருஷத்துக்கான லாபம். ஆனால் இங்கே ஓராண்டு ஒரு வருடத்துக்குன்னு கேட்கும்போது இதில் பாதி 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன? 90 சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 3 பாடங்களில் ஒரு மாணவர் பெற்ற மதிப்பெண்கள் விகிதம் 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு. ஒவ்வொரு பாடத்திற்கும் 5% கருணை மதிப்பெண் வழங்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் 5% கருணை மதிப்பெண் வழங்குகிறார். அப்போது நல்லா கவனிங்க. 1 5 5, 2 5 10, 3 5 5. இந்த 5 எத்துமே இந்த ஒவ்வொரு ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணுறேன். கீழே வந்து 100 100ன்னு வரும் கருணை மதிப்பெண். இப்போ ரேஷியோன்னா காமனாக கேன்சல் அடிச்சிடலாம். மறுபடியும் ஒவ்வொரு 5 5, 2 5 10, 3 5 5. அதே 1:2:3 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு நகரத்தின் மக்கள் தொகை தொடர்ந்து 2 ஆண்டுகளில் முதல் ஆண்டு 10% அதிகரிக்கிறது, 2வது ஆண்டு 20% அதிகரிக்கிறது, 3வது ஆண்டில் 25% குறையுது. அப்போ 3ஆம் ஆண்டின் மக்கள் தொகை விகிதத்தையும் 3 ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் தொகை விகிதத்தையும் ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. நம்ம இது மாதிரி போடுவோம். 100 இன்ட்டு முதல் வருஷம் 10% அதிகரிக்கிறது, 110/100. ரெண்டாவது எவ்வளோ? 20% அதிகரிக்கிறது, 120/100. 3வது ஆண்டு எவ்வளோ? 25 குறையுது, அப்போ 75/100. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இந்த 100 100 கேன்சல் ஆகிடும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், 3 25 75, 4 25 100, 1 நாள் 4, 3 நாள் 12, 3 3 9 11 9 99ன்னு வருதுங்க. அப்போது 100 99 மாறுது. எதனா இது பார்த்தீங்கன்னா இது பழசு, இது புதுசு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் ஆண்டின் மக்கள் தொகை விகிதத்தையும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ என்ன வரும்? 99:100 தான் சொல்லணும். எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். 100ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? இந்த 100ன்றது ஆரம்பம், இப்போ ஃபைனலாக 99 மாறுது. பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். இது பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது. 6th புக்கில் இந்த கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டில் டேட்டா மாற்றி கொடுத்து வேறு கேள்வி நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு பள்ளியில் 4வது 5வது 6ஆம் வகுப்பில் உள்ள பிரிவுகள் மாணவர்கள் எண்ணிக்கை ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க. வகுப்பை பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவிலும் ஒரே எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருந்தால் 3 வகுப்புகளில் மொத்த குறைந்தபட்ச மாணவர்கள் எண்ணிக்கையை காண்க. குறைந்தபட்ச பிரிவுகள் பாடப்பிரிவுகள் எண்ணிக்கையை காண்க. குறைந்தபட்ச மாணவர்கள் கேட்டால் நம்ம HCF எடுக்கணும். அதானே? 188, 282, 423. சரி, இந்த 188 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 188 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முதல்ல 2ன்னு எடுத்துக்கலாம். அதானே? 2 × 2 × 47 வரும். 282 இது எப்படி பிரிக்கலாம்? 2 × 3 × ப்ரைம் ஃபேக்டரேஷனில் பிரிப்போம் இல்லையா? பிரிச்சுன்னு வரணும். அடுத்து 423 பிரித்தோம்னா என்ன வரும்? 3 × 3 × 47. அப்போ இது 3த்துலேயும் காமனாக இருக்குது. HCF 47. அப்படியே 47 ஆன்சர் தேடக்கூடாது. குறைந்தபட்ச பாடங்கள் எண்ணிக்கைனா ஒவ்வொன்றையும் 47ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 188 47ஆல் டிவைட் பண்ணுங்க. அதானே? என்ன வரும்? 4 மடங்கு. அடுத்தது 282 47ஆல் டிவைட் பண்ணுங்க. 7ஆல் எத்தனை? இங்கே பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 7 கூட எதை பண்ணால் 2ன்னு முடியும்? 6 42. அப்போ 6. இங்கே 4 28 8ன்னு முடியுது. அடுத்தது 423 47ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 7 9 63 9. அப்போ ஆன்சர் என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த 4 இந்த 6 9 இது 3த்தையும் கூட்டுங்க. 4 + 6 = 9. 6 10 19 ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. இந்த மாடலில் புக்கில் இருக்குங்க. புக்கில் எங்கே இருக்குன்னா 6th புக்கில் போனீங்கன்னா இந்த அறிவியல் பாடப்புத்தகம் கணித பாடப்புத்தகம்னு ஒரு கேள்வி இருக்கும் பாருங்கள், அந்த கேள்வி தான் இது. டேட்டா மாற்றி கொடுத்துருக்கேன். பார்த்துக்குங்க. அடுத்த 10வது கேள்வி பாருங்கள். இது ஈஸியாக போட்டுருங்க எல்லாருமே. மே 11 1987 முதல் செப்டம்பர் 10 1987 வரையிலான 7300 ஆண்டுக்கான
எளிய வட்டி தனி வட்டி 2 நாட்களும் சேர்த்து தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல டேஸை கால்குலேட் பண்ணணும். அதானே மே மாதம் மொத்தம் 31. அதுலேருந்து என்ன பண்ணணும் 11 கழிக்கக்கூடாது. ஏன்னா 11ஓடு சேர்த்து தான் வட்டி கணக்கு பண்ணால் 10 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வரும் 21. இங்கே பாருங்கள் மே 21, ஜூன் எவ்வளோ 30, ஜூலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை எவ்வளோன்னா 31. அதானே அடுத்து என்ன வரும் பாருங்கள் ஆகஸ்ட்டும் 31. அடுத்து செப்டம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 10. இது மொத்தம் கூட்டுங்க 1 2 3 3 3 4 4 3 7 7 3 10 12 123 நாட்களா? அவ்வளோதான் சார். இங்கே பிஎன்ஆர் பேண்டர் போடலாமா? 700 பி, என்னோட வேல்யூ 123 நாட்கள் இருந்தால் 365 டிவைட் பண்ணிக்கணும். பிஎன் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ 6 5% இன்ட்டு 100. அவ்வளோதான் சரி, சுருக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். இங்கே பாருங்கள் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? அதானே 4 5 5 7 5 35 3 5 அப்போ 73 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்குது 123 மட்டும் தான் இருக்குது. அவ்வளோதாங்க. எங்கே ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இதோடைய மதிப்பை காண்க சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள் ஏவோட வேல்யூ இதுனா நான் என்ன பண்ணுறேங்க முதல்ல 1/a ஒன்று எடுத்துக்கிறேன். இதை தலைக்கவே மாற்றுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் 4xy அப்படின்னு இங்கே எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இது மாதிரி இருந்தால் இந்த ரேஷியோவில் இந்த கான்செப்ட் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. a/2xன்னு போடலாம் ப்ளஸ் a/2yன்னு போடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. a ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு வந்தால் இதை a/b அப்படின்னு போடலாம். ரேஷியோவில் இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். கீழே என்ன இருக்குது 2 காமனாக இருக்குது. அப்போ 2 போட்டுட்டு xyன்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே எது இல்லை ஒய் இல்லை இல்லையா? ay, இங்கே ax. இதில் என்ன வெளியே எடுக்கலாம் பாருங்கள். ஏவை வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் 2xy அப்படின்னு வரும். அதானே இங்கே பாருங்கள். இப்போ மேலேங்க நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2 × 2 4. அப்போ 2a எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் 4xy. இங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்கோம் கொஸ்டினில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 4xy 1/a தானே? அவ்வளோதாங்க. 2a × 1/a ஏவு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்ன 2 தான் சரியான ஆன்சர். இது வரைக்கும் இந்த கேள்வி டிஎன்பிசியில் கேட்கல. ஆர்எஸ் அகர்வால் புக்கில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்கல. இந்த புக் பார்த்துக்குங்க இந்த கொஸ்டின்ஸை. ஓகேவா? ரைட். அடுத்தது இதுவும் ஆர்எஸ் அகர்வால் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். இது வரைக்கும் கேட்காத கேள்வி. 2 எண்களின் எல்சிஎம் ஹெச்எஃப் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை மற்றும் வேறுபாடு முறையேன்னு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக ஹெச்எஃப் எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது முதல்ல எல்சிஎம் என்ன ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்துக்குங்க. ஹெச்எஃப் என்ன ரெண்டுத்தையும் கழித்து 2ஆல் வகுத்துக்குங்க. அதுதான் ஹெச்எஃப் எல்சிஎம். புரியுதாங்க என்னென்ன அப்படி சொல்கிறேன் பாருங்க. ஹெச்சிசிஎஃப்னா சின்ன வேல்யூ இல்லையா? ரெண்டுத்தையும் கழிங்க. 592 518 கழிச்சுட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஹெச்சிசிஎஃப் கிடச்சிரும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 37ன்னு வரும். இது சிம்பிளே பண்ணால் 74ன்னு வரும் சார். அதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 30. சரி, எல்சிஎம் வேணும்னா ரெண்டுத்தையும் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? இதை கூட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 592 518 ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. கூட்டணுன்னா என்ன வரும் 1110 டிவைட் 2ன்னு வரும். இது 2ஆல் டிவைட் பண்ணால் 555ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் எல்சிஎம். புரியுதா? சரி, ஹெச்சிசிஎஃப் 37னா 2 நம்பரும் 37ஓட மடங்கில் தானே இருக்கும். அப்போது 37a இன்ட்டு 37b 2 நம்பரை பெருக்குது. அந்த 2 நம்பரோட ஹெச்எஃப் எல்சிஎம் பெருக்குது சமமா 37 இன்ட்டு 500 இங்கே பாருங்கள். இந்த கான்செப்டில் போகிறதோட அவன் என்ன சொல்லியிருக்கான் கூடுதல்னு ஒன்று கொடுத்துருக்கான். கூட்டுத்தொகை எவ்வளோ 296ன்னு சொல்லியிருக்கானா? அப்போ ஹெச்சிசிஎஃப் 37 நான் 2 நம்பரும் 37ஓட மடங்கில் இருக்குமா 37a 37b ரெண்டுத்தையும் கூட்டலாமா? கூட்டுங்க. 37a ப்ளஸ் 37b ஈக்குவல் டு 296. 37 வெளியே எடுத்துட்டோம்னா a ப்ளஸ் b 296. அப்போ a ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 296/37. சுருக்கணும்னா 8 மடங்குன்னு வரும். 2 நம்பரை கூட்டினா 8.
அந்த 2 நம்பரும் சார்பாக என்ன இருக்குன்னா பேரா பிரிச்சோம்னா 5 3ன்னு வரும். ஓகேவா? 1 7ன்னு போட்டால் பெருசாக போயிடும். இதில் ஆப்ஷனில் வராது. ஸோ 5 3 எடுத்துக்கிட்டு அது அவ்வளோதான். 5 × 37 3 × 37 அவ்வளோதான் சார் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ 5 × 37 3 × 37 அப்போது 37 × 5ன்னு போட்டோம்னா 185ன்னு வரும். 37 × 3ன்னு போட்டால் 111ன்னு வரும். எங்க ஏ தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 13வது கேள்வி. இது ரொம்ப ஈஸியானது சார். ஒரு செவ்வகத்தின் நீளம் 30% அதிகரித்துள்ளது. அதன் பரப்பு மாறாமல் இருக்க அகலத்தை எவ்வளோ சதம் குறைக்கணும்? இது மாதிரி கேள்வி கேட்டால் என்ன போடுவோம்? மேலே 100 30 போட்டு முதல்ல அதிகரித்திருந்தா என்ன பண்ணணும்? 130 அப்படின்னு போடுவோம். 100ஓட கூட்டி இன்ட்டு 100. ஞாபகம் இருக்க இந்த ஃபார்முலா ஆர் டிவைட் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0. 300 300ஆ? 300 13ஆல் டிவைட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். 2 13 26 3 13 39 2 13 26ஆ? இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 23 1/13ன்னு ஆன்சர் வரும். எங்கே இருக்குங்க? டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 14வது கேள்வி. ஏபிசி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன 3 அடுத்தடுத்த உறுப்புகள். XY என்பன பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எனில் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏபிசி கூட்டுத்தொடர் வரிசைனா 1 1 1ன்னு எடுத்துக்கலாம். XYZ பெருக்குத்தொடர்னா 2 4 8ன்னு எடுத்துக்கலாம். இதில் போடுங்க 2 பவர் 1 மைனஸ் 1 4 பவர் 1 மைனஸ் 1 8 பவர் 1 மைனஸ் 1 அவ்வளோதாங்க. இது மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணால் முடிஞ்சிருங்க. 2 பவர் 0 4 பவர் 0 8 பவர் 0 எந்த ஒரு நம்பருக்கு அடுக்கு 0 வந்தால் வேல்யூ 1 × 1 × 1. அப்போ ஆன்சர் நான் ஃபைனலாக 1 தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 15வது கேள்வி. 2 பகடைகளில் ஒன்றில் இந்த பகடை நம்பரும் மற்றொன்றில் இந்த பகடை எண்ணும் உள்ளது. அவை இரண்டும் உருட்டப்படும் போது முக மதிப்புகளின் கூடுதல் 4 கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு 4 கூட்டணும். 4 எப்படி வரும்? இதில் 1 போயிட்டு இதில் 3,3 பொறுத்துக்கலாம். 1,3 1,3 புரியுதாங்க என்னன்றத? இங்கே இருக்கிற 1 எடுத்துக்கிட்டேன். இதில் 3 வரலாம், இதில் 3 வரலாம். ஏன்னா 4 நமக்கு வரணும். சரி, இந்த 1 முடிஞ்சு போச்சு. இந்த 2 எடுத்துக்கிறேன். இந்த 2 எடுத்து இதில் போட்டால் 2 2 ரெண்டுத்துலேயும் போடலாம். அப்போ 2,2 2,2 முடிஞ்சு போச்சா 2. அடுத்து 3 எடுங்க. 3 எடுத்து மேலே போட்டால் இதுலேயும் போடலாம், இதுலேயும் போடலாம். அப்போ என்ன வரும்? 3,1 3,1 அவ்வளோதாங்க. 3 போட்டாச்சு. 4 5 6லாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா கூடுதலே இங்கே 4 தான் வரணும். அப்போ எத்தனை வருது பாருங்கள்? மொத்தம் 6 இருக்கா? 6 மொத்த ஈவெண்ட்டு 36ன்னு தெரியும். அதானே 6/36. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்கள். அடுத்த ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு பெண்ணை காட்டி ராஜ் சொல்கிறாரு, அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள். இங்கே பாருங்கள், ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு. ஜென்ஸுன்றதால பாக்ஸ்னு போடுறேன். ஓகேவா? அவர் சொல்கிறாரு, அவள் யாருன்னா அவள் என் மனைவி 2 கோடு போடணும். மனைவியின் சகோதரி ஒரே கோடு, சகோதரியின் மகள்னா கீழே வரணும். புரியுதாங்க? இதுதான் அந்த பெண்ணு. புரியுதாங்க? ராஜ் சொல்கிறாரு என் மனைவியின் சகோதரியின் மகள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ராஜ் என்பவரின் மனைவி இவங்க தான். ராஜ் என்பவரின் மனைவி. அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? இந்த பெண்ணோட அம்மாவோட அக்காவோ தங்கச்சோ அல்லது சித்தி ஆண்டின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், சித்தி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 17வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இடதுபுறத்துலேருந்து 9வது வலப்புறத்துலேருந்து 15வது இவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. இடதுபுறத்து 9வது போலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 7. வலதுபுறத்துலேருந்து 15வது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வி. இது ரெண்டுத்துக்கு இடையில எத்தனை இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 இருக்குதா? அப்போ 3வது எது? டாலர் சிம்பிள் தான் சரியான ஆன்சர், நடுவில் இருக்கிறது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 18வது கேள்வி. ஏபிசிடிஇ என்ற 5 நபர்கள் உள்ளனர். வடக்கு நோக்கி ஒரு பெஞ்சில் அமர்ந்துள்ளாங்க. 1 2 3 4 5 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஏ என்பவர் பி என்பவருக்கு அடுத்து உட்கார்ந்துள்ளார். இப்போ ஏ என்பவர்
பி என்பவருக்கு அடுத்து உட்கார்ந்துள்ளார். அடுத்து டி என்பவர் இ உடன் நெக்ஸ்ட் பாருங்க டி என்பவர் சிக்கு அடுத்து உட்கார்ந்துள்ளார். டி என்பவர் சிக்கு அடுத்து உட்கார்ந்துள்ளார். அடுத்தது டி என்பவர் இ உடன் உட்காரவில்லை. அப்போ டியும் இயும் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இ பெஞ்சின் இடது முனையில் உள்ளார். இந்த பெஞ்சோட இடது முனையில் யார் இருக்காரு? இ இருக்காரு. அடுத்தது சி வலது பக்கம் இரண்டாவதாக, அந்த வலது பக்கத்துல இரண்டாவது யார் இருக்கா? சி இருக்கா. புரிஞ்சு போச்சா? அடுத்தது ஏ மற்றும் சி ஒன்றாக அமர்ந்துள்ளனர். ஏவும் சி எப்படி இருக்காங்க? ஒன்றா இருக்காங்க. இப்போ போடலாமா? இங்கே பாருங்க, சி இங்கே இருக்குன்னா டி இங்கே வரும், அப்போ பி இங்கே வரும், ஏ இங்கே வரும். ஏன்னா ஏவும் சியும் ஒன்றா உட்காந்துருக்காங்கன்னா ஏ தான் இங்கே அவ்வளோதாங்க உட்கார வச்சுட்டுங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பெஞ்சின் நடுவில் உள்ளவர் யார்? இதுதான் நடுவில் உள்ளவர், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க, இதெல்லாம் புதிர் கணக்கில் வரும். அடுத்தது எந்த இரண்டு குறியீடுகளை மாற்றினால் இந்த சமன்பாடு சரியானது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் இங்கே பாருங்கள், 63 7ஆல் டிவைட் ஆகும். அதனால் இந்த டிவைடை நம்ம மாற்றக்கூடாது. அப்போ இது ஏவும் வரக்கூடாது, சியும் வரக்கூடாது. இந்த பெருக்கலா கூட்டலா பெருக்கலா கழித்தலா அப்படின்னு மட்டும் முதல்ல பெருக்கல் கூட்டல் போட்டு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 63 டிவைட் 7 பெருக்கல் 5 கூட்டல் 3 மைனஸ் 46. இங்கே பாருங்கள், முதல்ல போர்ட் மாஸ் உள்ளபடி டிவைட் பண்ணனா வரும் 9. 9 5 பெருங்க 45 ப்ளஸ் 3 மைனஸ் 46. 9 5 45 ப்ளஸ் 3 மைனஸ் 46. 48 மைனஸ் 46. அப்போ ஆன்சர் 2 கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ எதுதான் ஆன்சர்? பி எடுத்து போட்டாலே வந்துருச்சு, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். 3 12 27 48 75 108. அடுத்து என்ன வரும்னா, இதுக்கு டிஃப்ரென்ஸை முதல்ல போடுங்க. என்ன டிஃப்ரென்ஸ் போட்டால் வரும்? 9 3 12. இதுக்கு என்ன வரும்? 15. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டினா 21. ஓகேவா? அடுத்தது இது பாருங்க, 9 15 75லேருந்து 48 கழிங்க 33. இங்கே பாருங்கள் 27 வரும். இங்கே பாருங்கள் 27. இதுக்கு தான் 33. இதை அப்படியே கழிச்சிட்டேன். ஸோ அடுத்து என்ன வரும்னா, இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இது 9 5 21. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 6ஆ? இது டிஃப்ரென்ஸ் 6, இதுக்கு டிஃப்ரென்ஸ் 6, இது டிஃப்ரென்ஸ் 6. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் 6 கூட்டுங்க 39. அப்போ 108 ஒரு 39 கூட்டுங்க 9 8 17 7 மீதி 1 147. டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே பாருங்க, பிடி என்பது இதை குறிக்கிறது எனில் டிஐஜி என்ன குறிக்கும்? இது மாதிரி கேள்வி கேட்டால் முதல்ல ஏபிசிடி லைனும் எழுதிக்கங்க. ஏபிசி டிஇ எஃப் ஜிஹெச்ஐ ஜேகே எல்எம்என் ஓ பிக்யூ ஆர்எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ்ஒய் இசட். நம்பர் போடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ பியோட வேல்யூ என்ன பாருங்கள்? 2. இயோட வேல்யூ 5. டியோட வேல்யூ 4. இந்த வேல்யூ அப்படியே இங்கே மாறுது. என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ டியோட வேல்யூ என்ன? 4. ஐயோட வேல்யூ என்ன? 9. ஜியோட வேல்யூ என்ன? 7. இது அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 ஸ்கொயர் 16, 9 ஸ்கொயர் 81, 7 ஸ்கொயர் 49. இப்போ எங்கே? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துங்க சார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, கீழ்கண்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு தெரியும், ஒரு சின்ன விஷயம் தெரியுங்க. இதில் எத்தனை முக்கோணம்? 1 2 3 4. 4 அப்படியே 2ஆல் பெருக்கணும்னா 8. இது வரைக்கும் ஒரு 8ஆ? ஒரு 8 8 2 8 16 3 8 24 4 8 32 8 40. 40ஆ? அடுத்தது இங்கே பாருங்கள், இது 1, இது 2, அதே மாதிரி இங்கே இது 3, இது 4. ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், 1 2 3 4. டோட்டலாக எவ்வளோ? 48. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் சார்,
இந்த கார்னர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும் பாருங்க. அது மாதிரி இந்த கார்னர் ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும் பாருங்க. அது மாதிரி இந்த கார்னர் ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுதுங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அது மாதிரி இந்த கார்னர் ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணுது. தெரியுதா? அப்போ அது ஒரு 4. அடுத்தது இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும் பாருங்கள். எங்கன்னா இங்கே பாரு, இந்த கார்னர் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். தெரியுதா? ஸோ அது மாதிரி இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த ஒரு கார்னரும் 4 முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 8, ஒரு 4 4, 2 4, 8 8 16 6 மீதி 1 56 முக்கோணங்கள் உள்ளன. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது தரவரிசை கணக்கு. 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தரம் வாங்கியுள்ளார். 22 மாணவர்கள் தோல்வியுற்றனர் எனில் கீழிருந்து அவருடைய தரநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 182ல் ஃபெயில் ஆனவனும் முதல்ல கழிச்சிக்கணும். அப்போ தானே ரேங்க்கு சொல்ல முடியும். 0 6 160 பேர் தான் இப்போ இருக்காங்க. அப்போ ஒரு மாணவர் மேலேருந்து 73வது ரேங்க்கு, கீழேருந்து எவ்வளோன்னா 160ல் 73 கழிச்சிட்டு 1 கூட்டிக்கணும். அதானே? 10ல் 3 போச்சுன்னா 7, இது 5 8, 1 கூட்டுங்க 88 ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது 24 என்ற இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் சீரீஸை கொடுத்துட்டு இன்னும் எண்ணில் ஒவ்வொரு இலக்கத்தையும் ஏறு வரிசையில் எழுதும்போது எத்தனை இலக்கங்கள் மீண்டும் அதே இடத்தில் அமையும்னு கேட்குறாங்க. முதல்ல 2 3 7 9 6 5 3 2 0 1 8 4. முதல்ல ஏறு வரிசை எழுதலாமா? முதல்ல 0 1 1 எத்தனை முறை வந்து முதல்ல 0 டிக் பண்ணிக்கிறேன், 1 டிக் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 2 முறை வந்துக்குது, அப்போ 2 2ன்னு போடுறேன். அடுத்து 3 2 முறை வந்துருக்குது, 3 3ன்னு போட்டேன். அடுத்தது 4 4 டிக் பண்ணுறேன். அடுத்து 5, அடுத்து 6, அடுத்து 7, அடுத்து 8, அடுத்து 9. இதில் எந்த வேல்யூ அதே இடத்துல மட்டும் 8 மட்டும் தான் வருது பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை, ஒரே ஒரு நம்பர் தான். அப்போ ஆன்சர் என்னென்னா டி 1 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது படத்தில் பகடையின் அடிப்பக்கம் 2 எனில் மேல் பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 5 ரிப்பீட் ஆகுது, 4 ரிப்பீட் ஆகுது. அப்போ 2ன் எதிர்பக்கம் என்ன? 6. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்க. 2ஓட எதிர்பக்கம் என்னென்னா 6, 6ன் எதிர்பக்கம் 2. அப்போ எங்கே? பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க சார். தேங்க்யூ.